நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏதோ விண்வெளி நிலையம் மாதிரி தெரியுதுல்ல. ஆனா இது ஒரு விண்வெளி நிலையம் இல்லைங்க. இது ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நீங்க போகணும்னாலே நீங்க 2,00,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி ஆகணும். ஹாய் கைஸ், இது உங்கள் காமன் மேன். இந்த வீடியோல நாம உலகத்தில் இருக்கக்கூடிய மிக காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டாரண்ட்ஸ் உடைய லிஸ்ட்டை தான் பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம காமன் மேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்பர் 5, ரெஸ்டாரண்ட் லீ மெரின், பிரான்ஸ். பிரான்ஸ்ல மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஐரோப்பாலையுமே மிக புகழ்பெற்ற ரெஸ்டாரண்ட்னா அது இந்த ரெஸ்டாரண்ட் தான். ஏன்னா 1815 கட்டப்பட்ட இந்த ரெஸ்டாரண்ட்ல அப்ப இருந்து நிறைய செலிபிரிட்டிஸ் இங்க வந்து தங்கிட்டு போயிருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம இந்தியால இருந்து ஐரோப்பாவுக்கு அரசர்களும் சுல்தான்களும் பயணம் பண்ணுவாங்கல்ல, அப்படி அவங்க பயணம் பண்ணும்போது இந்த ரெஸ்டாரண்ட் தான் அதிகமா அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்களாமா. அதோட பிரபலங்களான சால்வடார் டாலி, எலிசபெத் டெய்லர், ஹாரி பாட்டர் நடிச்ச டேனியல் ராட்க்ளிஃப் வரைக்கும் இங்க வந்து தங்கி இருந்துட்டு போயிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணமா இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஆம்பியன்ஸ் தான் சொல்லப்படுது. இங்க ரொம்பவே அழகான சாண்டிலியர் லேம்ப்ஸை ஏற்றி வச்சிருப்பாங்க. அதோட நிறைய அழகான ஃபேமஸான பெயிண்டிங்ஸை இங்கே போர்ட்ரே பண்ணி வச்சிருப்பாங்க. இதனாலேயே நிறைய கெஸ்ட் இங்கே வந்து தங்குறத ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதனாலேயே இங்கே இருக்கக்கூடிய மெனுவுடைய மதிப்பானது ஒருத்தருக்கு 40,000 செலவு பண்ணால் மட்டும்தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் போய் தங்கி இருந்துட்டு வர முடியும், இல்லை சாப்பிட்டு வர முடியும். நம்பர் 4, மாசா ரெஸ்டாரண்ட், நியூயார்க் சிட்டி. நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய கான்செப்டே ரொம்பவே வித்தியாசமானதுங்க. இங்கே நீங்கள் ரேண்டமாக ஒரு நாள் போய் உட்காந்தெல்லாம் சாப்பிட முடியாது. இங்கே நீங்கள் சாப்பிடணும்னா புக் பண்ணணும். இங்கே மொத்தமே 26 சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 26 சீட்ஸ்க்கும் நீங்கள் முன்னாடியே உங்கள் குடும்பத்தோடவோ ஃப்ரெண்ட்ஸோடவே சேர்ந்து புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டை ரெடி பண்ணி வச்சிருவாங்க. இந்த மாசா ரெஸ்டாரண்ட் முழுக்க ஜாப்பனீஸ் குசினை அடிப்படையாக வச்சும் ஜாப்பனீஸ் ஸ்டைலை அடிப்படையாக வச்சும் உருவாக்கப்பட்டது. அதனால இங்கே இருக்கக்கூடிய சேர்ஸ்ல இருந்து இங்கே இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸ் வரைக்கும் எல்லாமே ஜாப்பனீஸ் ஸ்டைலே பண்ணியிருப்பாங்க. அதோட இங்கே இருக்கக்கூடிய உணவு வகைகளுமே ஜாப்பனீஸ் ஃபிஷ் ஐட்டம்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதுவும் உங்கள் கண்ணு முன்னாடியே ஜாப்பனீஸ் முறைப்படி இங்கே உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க பரிமாறும் விதமும் ஆம்பியன்ஸும் ரொம்பவே ரிச் லுக்காக இருக்கிறதாலேயே நிறைய பேர் இங்கே புக் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களாமா நியூயார்க் சிட்டியில். இங்கே ஒருத்தர் நீங்கள் போய் சாப்பிடணும்னா ஒருத்தருக்கு மட்டும் இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் 50,000 ரூபாய் செலவாகும். நம்பர் 3, அல்ட்ரா வயலட் ரெஸ்டாரண்ட், சைனா. பிரான்ஸ் செஃப்பான பால் பேர் அப்படிங்கிறவர் சைனாக்கு போய் உருவாக்கின ஒரு மல்டிநேஷனல் ரெஸ்டாரண்ட் தான் இந்த ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்ல உங்களுக்கு எல்லா வகையான குசினையுமே கொடுத்துருவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வெறும் 10 ஷீட்ஸ் தான் இருக்கும், ஒரே ஒரு டேபிள் தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தோடவா ஃப்ரெண்ட்ஸோடவா அங்கே போய் சாப்பிட்றதுக்காக ப்ரீ புக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த 10 சீட்ஸை சுற்றியுமே கேன்வாஸ் லைட் செட்டப் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கேன்வாஸ் லைட் செட்டப் முழுக்கவே உங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸையோ இல்லை உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு சினரியவோ அவங்க போட்டு விட்டுருவாங்க. அதனால் வேறொரு உலகத்தில் இருந்துட்டு நீங்கள் சாப்பிட்ற மாதிரியான அனுபவத்தை கூட இந்த கேன்வாஸ் லைட்டிங் செட்டப் ஆனது உங்களுக்கு கொடுக்கும். இது புகழ்பெற்ற மிச்சலின் ஸ்டார்ஸான 3 மிச்சலின் ஸ்டார்ஸை வாங்கியிருக்கு. அதாவது 3க்கு 3 மிச்சலின் ஸ்டார்ஸுமே வாங்கியிருக்கு. இதனால இது ஒரு பிரபலமான ரெஸ்டாரண்ட்டாக கருதப்படுது. அதோட இங்கே ஒருத்தருக்கு பரிமாறதுக்கு வேண்டியே 3 சர்வர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தருக்கே 3 சர்வர்ஸ் இருப்பாங்க. இப்படி ராஜகவனிப்பு இருந்தால் கண்டிப்பாக நிறைய காசு தானே செலவு பண்ணணும். ஒருத்தர் இங்கே சாப்பிடணும்னா அவங்க குறைந்தபட்சம் 75,000 ரூபாய் செலவு பண்ணி ஆகணும். நம்பர் 2, பெர்சே ரெஸ்டாரண்ட், நியூயார்க். நியூயார்க்கின் சென்ட்ரல் பார்க்கில் இருக்கக்கூடிய 3 மிச்சலின் ஸ்டார்ஸை பெற்ற தாமஸ் கெல்லர் அப்படிங்கிற செஃப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இந்த ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தவங்க போய் சாப்பிடணும்னா அவங்க குறைந்தபட்சம் 80,000 ரூபாய் செலவு பண்ணி ஆகணும். அந்த அளவுக்கு இங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய லக்ஸூரியஸான ஆம்பியன்ஸையும் தாண்டி இந்த லிஸ்ட்ல மட்டும் கிடையாது, நியூயார்க் அமெரிக்கா ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து ரொம்பவே டேஸ்டியான ஃபுட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு இடம்னா இந்த இடம் தான் சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய செஃப்ஸ் எல்லாருமே 3 மிச்சலின் ஸ்டார்ஸை பெற்றவங்க. அதோட இங்க இருக்கக்கூடிய ஜூனியர் செஃப்ஸ் கூட மிக பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல பணியாற்றினவங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனாலேயே இங்க இருக்கிற எல்லா டிஷ்ஷுமே டெலிசியஸா இருக்கும். இந்த டெலிசியஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே இங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா பில்லியனர்ஸ் நிறைய பேர், பில்கேட்ஸ் உட்பட இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டு இருந்துட்டு போயிருக்கிறாங்க. அதனாலேயே இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தவங்க சாப்பிடணும்னா 80,000 ரூபாய் வரைக்கும் அவங்க குறைந்தபட்சம் செலவு பண்ணி ஆகணும். நம்பர் 1, சப்ளிமேஷன் ரெஸ்டாரண்ட், ஸ்பெயின். உணவு அப்படிங்கிறதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா அந்த உணவுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்னா அது இந்த சப்ளிமேஷன் ரெஸ்டாரண்ட் தான். நம்ம லிஸ்ட்ல ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம் இல்லையா, சுத்தி கேன்வாஸ் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க கேன்வாஸே மிஞ்சி போய் சுத்தி எல்லா இடத்துலையுமே கேன்வாஸ் லைட் செட்டிங்க பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால நீங்க இருக்கிற இடம் உட்பட எல்லாமே நீங்க ஏதாவது ஒரு வேறொரு கிரகத்துல இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும். இந்த கேன்வாஸ் செட்டப் அமைப்பை நீங்க நேர்ல போய் அங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் அந்த வகையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும். அது பார்க்கறதோட நிக்காம நீங்க இப்ப ஜாப்பனீஸ் குசினை சாப்பிட ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களை சுத்தி 3D எஃபெக்டா ஜப்பான் நாட்டை உருவாக்கி அதோட
அதோட ஜப்பான் இசைக்கருவிகளை உங்களை சுற்றி ப்ரொஃபஷனல் மியூசிக் ஆர்டிஸ்ட் வந்து வாசித்து அதோட பாடல்களையும் பாடி உங்களை ஏதோ ஜப்பான் நாட்டுக்குள்ள ஒரு திருவிழாவில் இருக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் சோகமாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த சோகத்திலிருந்து விடுபடுறதுக்காக உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க இந்த விஷயங்களை பண்ணுறதுக்காகவே ஒரு ப்ரொஃபஷனல் சைக்காட்டிஸ்ட்டை அவங்க கூடயே வச்சிருக்காங்க. அதோட ப்ரொஃபஷனல் மியூசிக் ஆர்டிஸ்டையும் இந்த மாதிரி வர கெஸ்ட்டை குசிப்படுத்துறதுக்காகவே ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி உணவுங்கிற எக்ஸ்பீரியன்ஸையும் தாண்டி அங்கே சாப்பிட்றதே வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதாலேயே உலகத்திலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டாரண்ட் தான் இந்த சப்ளிமோஷன் ரெஸ்டாரண்ட் தான் இருக்கு. அதனாலேயே இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க சாப்பிடணும்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் $2850 செலவாகும். அதாவது இந்திய ரூபாய் மதிப்புப்படி $2,50,000 வரை உங்களுக்கு செலவாகும். இவ்வளவு செலவு பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளாம் இங்கே போக வேண்டிய தேவையில்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய பாய் கடையிலேயே புரோட்டா செம்மையாக போடுவாங்க. அதை சாப்பிட்டு நம்ம உயிர் வாழ்ந்துக்கலாம். அதனால அது பிரச்சனை இல்லை. அண்ட் அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நாம பார்த்து இந்த எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டாரண்ட்ஸில் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் காசு இருந்தால் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளாம் போக மாட்டோம். இருந்தாலும் ஒரு ஆசை தானே, கமெண்ட்ல சொல்லி விட்டுட்டு போங்க. அண்ட் மறக்காம காமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.